ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பானு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவையான தக்காளி சாதம் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகாவை எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் காம்பை மட்டும் உடச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா இதை விட கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, 1.5 கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து ரெண்டுமே அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 7 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன 2 பட்டை, 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ இல்லைனா கடற்பாசி கூட சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். கீழே நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் கிண்டுறதை விட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். அதனால் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கிளாஸில் அரிசி எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை 2 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸில் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அரிசி போட்டதுக்கு அப்புறமா கூட தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கலருக்கு கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. இல்லை உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் குங்குமப்பூவை தண்ணியில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வாங்க கொதி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தக்காளி சாதம் செய்யும் போது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அரிசியை ஊற வச்சுடுங்க. அதே பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணியை சேர்க்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும். நல்லா அரிசியை ஒரு 2-3 டைம் கழுவி போட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா அடியிலேருந்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குறைச்சிக்கலாம். மறுபடியும் கீழே இருந்து அரிசியை மேலே எடுத்து விடுங்க. ரொம்ப கிண்டாதீங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா அரிசி உடஞ்சிடும். அவ்வளோதான், மூடியை போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறமா தம் விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஒரு 75% வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் வைக்கலாம். பாத்திரத்து மேலே பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே மூடியை வச்சு மூடிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஹீட் வந்து வெளியே வராமல் உள்ளே இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தம் வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ரைஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் எப்போ தம் வச்சாலுமே உள்ளே இருக்க ஹீட் பார்த்திங்கன்னா வெளியே வரக்கூடாது. அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த வீடியோவில் நம்ம ஈஸியாக தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோடு பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.